பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு சொல்ல போகிறோம். பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஆணுடைய நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது ஒரு லிஸ்ட்டு வேணும் உங்களுக்கு. 27 நட்சத்திரம் மொத்தம். அந்த 27 எல்லாமே பொருந்துன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த நம்ம அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் ஆணின் நட்சத்திரங்கள் எவை எவை என்பதை பார்க்கலாம் வாங்க. அனுஷம் பெண்மான், பட்சி வானம்பாடி, மரம் மகிழம் மரம், தொடைரஜ்ஜு, மத்திய நாடி, தேவகணம் பொருந்தியது. இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் ஆணின் நட்சத்திரங்கள், பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, உத்திராடம், திருவோணம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. மீண்டும் வாசிக்கிறோம். அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, உத்திராடம், திருவோணம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. மொத்தம் 18 நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க. இப்போ இதில் பொருந்தக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உடனே திருமணத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிடக்கூடாது. இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது. ராசி கட்டம், பெண்ணுடைய ராசி கட்டம் வந்திருக்கக்கூடிய வரனின் ஆண்மகனின் ராசி கட்டத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி ராசி கட்டம் பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும். அவரு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கான நீங்கள் இறுதி முடிவை எடுக்கலாம். மற்றபடி இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக அமையும் என்று நம்புகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.